முன்னொரு காலத்தில் மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ராஜ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ராஜ் தனது குறும்புத்தனமான வழிகளுக்கு பெயர் பெற்றவர் மற்றும் அடிக்கடி கிராம பெரியவர்களுடன் பிரச்சனையில் ஈடுபட்டார். ஒரு நாள் அவனது கோமாளித்தனங்களால் சோர்வடைந்த பெரியவர்கள் ராஜுக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தனர். அவர்கள் அவரை கிராம சதுக்கத்திற்கு வரவழைத்து தானியங்கள் கொண்ட ஒரு பையை கொடுத்தார்கள். ராஜ், அவர்கள் சொன்னார்கள், இந்த தானியங்கள் உங்கள் செயல்களை குறிக்கின்றன. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் நீங்கள் பையில் ஒரு தானியத்தை சேர்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு தவறான செயலுக்கும் நீங்கள் ஒன்றை அகற்ற வேண்டும். முதலில் அந்த வேலையை ராஜ் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் தனது செயல்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். அவர் தனது அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அவர்களின் வேலைகளில் உதவினார், மரங்களை நட்டார், தெரு விலங்குகளை கவனித்து வந்தார். மெதுவாக பையில் தானியங்கள் நிரப்ப ஆரம்பித்தன. முன்னெப்போதும் இல்லாத வகையில் ராஜ் பெருமையையும் சாதனையையும் உணர்ந்தான். ஆனால் அவர் தனது வெற்றியில் மகிழ்ந்தபோது அவருக்கு ஒரு சோதனை வந்தது. ஒரு நாள் மாலை காட்டை கடந்து செல்லும் போது ராஜ் ஒரு அரிய பறவை முட்டைகள் மீது தடுமாறின. பேராசை அவரை தாக்கியது. அவர் அவர்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தார். ஆனால் அவர் அவற்றை பிடிக்க கையை நீட்டிய போது தானியங்களின் பை நினைவுக்கு வந்தது. கனத்த இதயத்துடன் ராஜ் முட்டைகளை மீண்டும் தங்கள் கூட்டில் வைத்தார். தன் செயல்களுக்கு பின்விளைவுகள் ஏற்படும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் சம்பாதித்த தானியங்கள் தன் கண்முன்னே மறைந்து போவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்று முதல் ராஜ் கிராமத்தில் மிகவும் மரியாதைக்குரிய பையனாக அறியப்பட்டான். அவரது தானிய பையில் நன்மை நிரம்பி வழிந்தது. நமது செயல்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நம் குணத்தை வடிவமைக்கும் மற்றும் நாம் யார் என்பதை வரையறுக்கும் ஆற்றலை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது.